கம்பத்தில் திராவிடர் கழகம் நடத்தும் சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா, தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழா, பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் விழா முப்பெரு விழாவாக நடத்தி கொண்டிருக்கிற திராவிட கழகத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பொதுக்குழு உறுப்பினர் தலைமை அண்ணன் ஜனார்த்தனன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்துடைய பேச்சாளர் திரு சிவா அவர்களே, துவக்க உரையாற்றி இருக்கின்ற கம்பம் கழக மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற செந்தில்குமார் அவர்களே, ஹரிகரன் அவர்களே, மணிகண்டன் அவர்கள், தேனி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, முகமது ஆகான் அவர்களே, முத்தமிழன் அவர்களே, மகளிர் பாசறை சுமிலா சிவா அவர்களே, இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற தலைமை கழகத்துடைய பேச்சாளர், மிக சிறந்த சொற்பொழிவாளர். அவர் பேச்ச நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கேன். எனக்கு தேர்தலில் கூட இங்க வந்து ஒரு 32 கூட்டம் என்னமோ பேசிட்டு போனார் நாடாளுமன்ற தேர்தலில். அதற்கு நான் அன்பு சகோதரர் பெரியார் செல்வனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு திறமை படைத்த பேச்சாளி. இன்னைக்கு முப்பெரு விழாவில் ஒரு சிறப்பான முறையை கம்பத்தில் ஆற்றுறதை சொல்லி எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கொள்கை பரப்பு துணை செயலாளர் ரா பாண்டியன் அவர்களுக்கும், கலை இலக்கிய பேரவையினுடைய மாவட்ட அமைப்பாளர் அலாவுதீன் அவர்களுக்கும், மதிமுக நகர செயலாளர் முகமது அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அப்பாஸ் மந்திரி அவர்களுக்கும், ஆதி தமிழர் பேரவை அதியர்மணி அவர்களுக்கும், தமிழர் புலிக கட்சியினுடைய பொறுப்பாளர் ஐயப்பன் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய நகர தலைவர் போஸ் அவர்களுக்கும், வருகை புரிந்திருக்கின்ற ஏனைய பொறுப்பாளர்களுக்கும், நன்றி உரையாற்ற இருக்கின்ற மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட தோழர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு முப்பெரு விழா. சுயமரியாதை இயக்கம் தொடங்கி 100 ஆண்டு வெற்றிகரமாக நடந்த நிலையில பெரியாருடைய பிறந்த நாளையும் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளையும் சேர்த்து கொண்டாடுகிற விழா திராவிட கழகத்தின் சார்பாக. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தோழர்கள் வந்து எனக்கு பத்திரிகை கொடுத்தாங்க. கம்பத்தில் கூட்டம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்து பேசணும்ன்ற செய்தியை சொன்னாங்க. டெய்லி பல வேலைகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருந்தது. உசிலம்பட்டி சோழவந்தான் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் வெள்ளனா முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த கூட்டத்தில் எப்படின்னு பேசி ஆகணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் நான் வந்து இந்த கூட்டத்தில் இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகள்ல மக்களுக்கு செஞ்ச சேவைகள் என்ன, 100 வருஷம் கழிச்சு நம்ம எந்த லெவல்ல இருக்க மக்களுடைய நிலை என்ன, 100 வருடங்களுக்கு முன்பு மக்களுடைய நிலை என்ன, இத மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அடக்குமுறை, அதிகாரம், ஜாதி 3 ஒரு கும்பல்ல கிடைக்குது. 99% மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும். இதை தட்டி கேட்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி சுயமரியாதை இயக்கங்கள் தோன்றி, தந்தை பெரியார் தோன்றி, பல வழிகளில் போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற நிலையை உருவாக்கிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம். விஞ்ஞான உலகம் இன்னைக்கு ரொம்ப இருக்கு. நான் ஒரு நாள் சென்னையில நடைபாதை ஒட்டி நான் என் காரை நிப்பாட்டிட்டு டிரைவர் போய் பக்கத்துல ஒரு பொருள் வாங்க போயிட்டாரு. ஒரு ஆள் வந்தாரு, இந்த நடைபாதை நடப்பதற்கு தான் உங்க காரை இதுல எதுக்கு பார்க் பண்ணீங்கன்னு கேட்டாரு. சாரி சார், எனக்கு தெரியல, டிரைவர் வந்து பொருள் வாங்க போயிருக்க, ஒரு மெடிசன்
பந்தயமே எடுத்துறேன்டா. அந்த நபர் சொல்றாரு, இதை நான் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து நான் போய் கம்பைல் பண்ணுவேன்றாரு. இன்னைக்கு உள்ள நிலைமை 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அதிகார படத்தையே உன்னுடைய செருப்பால அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், அடங்கித்தான் இருக்கணும். அடங்கித்தான் இருந்தோம். இந்த நிலைக்கு கொண்டு வந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். பெரியாருடைய வரலாறை படிச்சு பார்த்தா அவர் தந்தை ஒரு சாதாரண குடும்பம், ஈரோட்ல வணிக வளாகம் நடத்துறாரு, பொருட்களை ஈட்டுறாரு, நல்ல வசதி. 2 பையங்க ஒரு பொண்ணு. 2வது பையன் தந்தை பெரியார். மூத்த பையனை கடையை வச்சு நடத்தி கொடுக்கிறாரு அப்பா. 2வது தந்தை பெரியார அவன் பாட்டி கிட்ட கொடுத்து வளர்க்க வைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. பல இன்னல்களுக்கு ஆளாகி ஒரு கட்டத்துல இந்த கடையை நீயே நடத்துன்னு சொல்லி ஐயா தந்தை பெரியார்கிட்ட கொடுக்கிறாரு. தந்தை நடத்தினா மிகப்பெரிய அந்த பொருளாதாரத்தில் அந்த கடையை நடத்தி பொருள் ஈட்டி மிக செல்வாக்கு மிக்க தலைவரா அந்த ஈரோட்டில் இருக்காரு. அப்பதான் நகர்மன்ற தலைவர் ஆகிறார் ஈரோட்ல. நினைச்சிருந்தா அந்த பதவி, அந்த செல்வாக்கு, அந்த பணத்தை வச்சு இன்னும் மென்மேலும் வளர்ந்திருக்கலாமே தவிர அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி போராட்டம் நடத்தி இந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தியவர் தந்தை பெரியார். எவ்வளவு பெரிய தியாகம் வேணும் சொல்லுங்க பாப்போம். அன்னைக்குள்ள அடக்குமுறையில பிரிட்டிஷ்காரனுக்கு எதிர்த்து வாழ்க்கையில மக்களுக்காகத்தான் நான் வாழ்றேன்ற சொல்லி இயக்கத்தை நடத்தி மக்களுக்கு சேவை செய்த உத்தம தந்தை பெரியார். சில வரலாறுகளை பார்த்தோம். பேரறிஞர் அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் சிதை செலவு பிரிகிறாங்க. திராவிட கழகத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வருது. வந்த உடனே பேரறிஞர் அண்ணா போய் தந்தை பெரியார்கிட்ட சொல்லும் போது, நான் ஆட்சிக்கு முதல்வர், ஆனா அந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய அறிவுரைகளை தந்தை பெரியார் தான் தரணும் சொல்லி பக்குவமா சொல்றாரு. அப்ப தந்தை பெரியார் சொன்னது, அதிகாரம் தலையிலுக்கு ஏறக்கூடாது, அரசாங்க முடிவு அவசரமாக எடுக்கக்கூடாது, மக்களுக்கு உண்டான திட்டங்களை தர வேண்டும் என்ற 3 செய்தியை சொல்லி உனக்கு நான் பக்கபலமா இருக்கேன்னு அனுப்பி வைக்கிறார். பல நன்மைகளை பேரறிஞர் அண்ணாவை செய்யறாரு. தந்தை பெரியார் கிட்ட ஆழமா ஒரு செய்தி இருந்தது. அனைத்து கோயில்களிலும் அனைவரும் அர்ச்சகராக வேண்டும். இந்த மனசுல, அந்த வயதான மனசுல ஆழமா இந்த குறை தீரல் என்ற ஏக்கம் நிறைய இருந்துச்சு. அண்ணா மறைவிற்கு பிறகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. சூழ்ச்சி தான் உங்களுக்கு தெரியுமே. மேல்தட்டு மக்கள் உடனே கோர்ட்டுக்கு போறேன், அந்த சட்டத்தை நீக்கிறான். முடியல, நடைமுறைப்படுத்த முடியல. ஆனால் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய புதல்வர், திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. எத்தனை வருஷம் கழிச்சு? 100 ஆண்டு கழித்து இடையில சட்டம் கொண்டு வந்த பிறகு அந்த சட்டத்தை நீதிமன்றம் நிராகரித்த பொழுது இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அனைவரும் அர்ச்சகர் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காரு. ஆனால் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் எம்பியா இருக்கும் போது ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வராரு. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பங்கு வேண்டும். ஆதரவு தர்றாங்க, பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கல. அதுலயும் சூழ்ச்சி, மேல்தட்டு மக்கள் அந்த ஆதரவுக்கு உடன்படாம மாற்றி ஓட்ட போடுறாங்க. இந்த சபையில நான் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு வேண்டும் என்ற தனிநபர் மசோதா நிறைவேறல. இந்த நிறைவேறாத சபையில எனக்கு இந்த எம்பி பதவி துச்சமா நினைச்சு நான் ராஜினாமா பண்றேன்னு வெளியே விட்டார். அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை இயற்றிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர்
கொண்டு வந்த தனிநபர் மசோதா பாராளுமன்றத்தில் எடுபடல. ஆனால் அதற்கு பின்பு முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஒவ்வொன்றுமே பேசிக்கா கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஒரு டீம். அந்த பலன் இன்னைக்கு சின்ன மக்களுக்கு கிடைக்குது. தொலைக்காட்சியில ஒரு விவாதம் பார்த்தேன். இன்னைக்கு அண்ணன் ஜனார்தன் கேட்டேன், பெரியார் அண்ணன் தந்தை பெரியார பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். நான் சிதம்பரத்தில் 10th படிக்கும் போது பார்த்திருக்கேன், பேசல அப்படின்ற செய்தியை சொன்னார். சத்தியமா நாங்க பார்க்கல. இந்த நிலையில இன்னைக்கு பெரியார் இறந்து 49 வருஷம் இருக்குமா? 49 ஆண்டுகள், 146வது பிறந்த நாள். 49 வருஷத்தை கழிச்சு இன்னைக்கு உள்ள இளைஞர் பட்டாளம், கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகள் 20-25 வயசு, ஒரு 100 பேரை வச்சு ஒரு விவாதம். பெரியார் பற்றி சிறு குறிப்பு. அப்பதான் நானு பெருமைப்பட்டேன். தந்தை பெரியார் இருந்து 49 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு படிக்கிற 20 வயசு பிள்ளைகிட்ட தந்தை பெரியாரை பற்றி சிறு குறிப்பு வருதுன்னு சொன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மைக்க முடிச்சு பேசுது. ஒரு நிமிஷம். ஜாதியை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டாரு, பெண்களுக்கு சமநீதி கிடைக்கணும்னு பாடுபட்டாரு, சொத்துல பெண்களுக்கு சரி பங்கு வேணும்னு சொன்னாரு, அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொன்னாரு, அர்ச்சகர்கள் அனைத்து மதத்தினரும் ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் உன்னா சொல்லி வருது 20 வயசு படிக்கிற பிள்ளைய. அப்ப பெரியாருடைய அந்த தூண்டுதல் போகல. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் இருக்கட்டும், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், பெரியார் சொன்ன கருத்துக்கள் வலியுறுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் தந்தை பெரியார். அவருடைய புகழ பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆண்டு கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம கம்பம் பகுதி மக்கள் நம்ம பெரியார் செல்வன் பேசுறத முழுமையா உள்வாங்கி இன்னும் நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு தந்தை பெரியாருடைய கொள்கைகளை மக்களிடத்தில் சொல்வதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. பல நிகழ்ச்சிகள்ல நான் பார்க்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே இது கம்யூனிஸ்ட் கூட்டமா இருக்கட்டும், இல்ல திராவிட கழக கூட்டமா இருக்கட்டும், அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா பிரம்மாண்டமான மேடை, 1000-2000 பேர் பார்வையாளர்கள் வச்சு உரையாடணும்ன்றதெல்லாம் அவங்க எண்ணம் கிடையாது. ஒருத்தர் அதையும் சொன்னார் ஜனார்தன் அண்ணாச்சி, தந்தை பெரியார் 6 மணிக்கு கூட்டம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டா கரெக்டா 6 மணிக்கு ஏறுவாரு, எதிர்த்துல ஒரு ஆள் கூட இல்லாட்டி பேசிக்கிட்டே இருப்பாருன்றார். எவ்வளவு வைராக்கியம் வேணும் அந்த காலத்துல. மேடையில நம்மளே உட்கார்ந்தா முன்னாடி ஒரு 1000 பேர் உட்கார்ந்தா பேசுறதுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு ஆசை. ஆனா ஒரு புரட்சியாளர் தந்தை பெரியார் மேடையில டயத்துக்கு நின்று சொற்பொழிவு ஆற்றுறது காரணம் என்னன்னு சொன்னா அறியாமை மக்களிடத்தில் நிரம்ப இருக்கிறது. அதை அறிய வைப்பதற்கு பேச்சாற்றல் வேணும். அதுக்குதான் பத்திரிகையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. தந்தை பெரியார் என்ன பத்திரிகை ஆரம்பிச்சாரு? ஃபர்ஸ்ட் குடியரசு முதல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு விடுதலை. வேற என்ன பத்திரிகை ஆரம்பிச்சாரு? வேற வழி இல்ல. அறியாமைய போக்கணும்னா மேடை பேச்சு மட்டும் போதாது. காகித பிரசுரங்கள், துண்டு பிரச்சாரம், பத்திரிகையின் மூலமாக கருத்துக்களை சொல்லும் போது அதை பாமர மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு போய் சேருகிற வண்ணம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்கள். அந்த வரிசையில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாடு முதல்வர் என்ற தளபதி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் திராவிட கழகத்தினுடைய பங்கும் முழுமையாக இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.